அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று புதன்கிழமை 12/3/2025 மாலை ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி மாசி பிரம்மோற்சவத்தில் குதிரை வாகனத்தில் ஸ்ரீ ராஜ அலங்காரத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். அழகிய வெள்ளை குதிரையின் மீதேறி ஆரோகணித்து வந்த அந்த அழகனின் பெருமைகளை நாம் காண்போம். என்ன ஒரு அலங்காரம்! ராஜா, அதுவும் இந்த உலகத்திற்கே ராஜனாக இருக்கக்கூடியவன். அதற்கேற்ற கம்பீரத்தோடு அழகாக ஒரு வெள்ளை குதிரையின் மீது ஆரோகணித்து வந்த வைபவத்தை அனுபவிப்போம் வாருங்கள். சிவப்பும் நீலமும் பதித்த முத்துக்களாலான அலுயர மாலை, மல்லிகை மாலைகள் மற்றும் அலங்கார மாலைகளை அணிந்து நீலப்பட்டுடுத்தி அனந்த பத்மநாபன் திருவீதி புறப்பாடு கண்டருள்கின்றார். எத்தனையோ விதமான அஸ்வங்கள் இருந்தாலும் வெண்மை நிறமான அஸ்வத்துக்கு என்று தனியான ஒரு சிறப்பும் உண்டு. பகவான் தன் மீது ஆரோகணித்துக் கொண்டிருக்கின்ற சந்தோஷத்தை தன் முன்னம் இரு கால்களினால் தூக்கிக் கொண்டு இந்த குதிரையானது புறப்பட தயாராக இருக்கின்றது. சேனமும் கடிவாளமும் பூட்டப்பட்டு ஆபரணங்களை அணிந்ததாக கழுத்தில் அற்புதமான மாலைகளோடு இந்த குதிரையானது புறப்பாடு கண்டருள்ள தயாராகிவிட்டது. எம்பெருமான் சங்கு சக்கரங்களை தாங்கியவனாய் தலையில் அழகான முத்துக்கள் பதித்த மகுடத்தை சூட்டியவனாக காதுகளில் மகர குண்டலங்களும் கவசங்களும் தரித்து கௌஸ்துப மாலை மகாலட்சுமியுடன் ஹரமாலைகள் அனைத்தும் அணிந்தவனாய் ஒரு கைகளினால் குதிரையை சொடுக்கக்கூடிய சவுக்கையும் மறு கைகளினால் கடிவாளத்தையும் பற்றியவனாக அனந்த பத்மநாப ராஜனாக இன்று பெருமாள் புறப்பாடு கண்டருளினார். பொதுவாக ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு தாற்பயம் உண்டு. எளிய மக்களுக்கு புரியும்படியாக பெருமாள் கல்கி அவதாரத்தின் போது குதிரையின் மீதேறி வலம் வந்து நெருப்பு வாழேந்தி தீயவர்களை அழிக்கிறார்கள் என்று கூறுவார்கள். ஆனாலும் சற்றே கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தோமேயானால் ஒவ்வொரு வாகனமும் நம்மை குறிப்பதாக அமைகின்றது. உதாரணமாக கஜவாகனம் என்பது நம்முடைய கட்டுக்குள் அடங்காமல் திரியக்கூடிய மதயானையை ஒத்ததாகிய இந்திரியங்களை அடக்கி அதன் மேல் பெருமாள் அமர்ந்து கொண்டு வருகின்ற வைபவம். அதேபோல் குதிரை வாகனம் என்பது நம்முடைய மனித மனத்தை குறிப்பதாக அமைகின்றது. நம்முடைய மனித மனத்தை வாயு வேகம், குதிரை வேகத்திற்கு ஒப்பிடுவார்கள். குதிரையின் வேகத்தை ஒத்ததாக நம்முடைய மனமானது கட்டுக்கடங்காமல் பிரியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட குதிரையை அடக்கி அதை ஒரே பாதையில் செல்லும்படி படிக்கும் இந்த அலங்காரத்தை பற்றி நாம் காண்போம். ஏகாக்கிருத்தம் என்கின்ற ஒரு அழகான வார்த்தை. கட்டுக்கடங்காமல் பிரியக்கூடிய மனத்தை அடக்கி அதை ஒரே பாதையில் செல்லுமாறு பழக்குது. அது உலகத்தில் உள்ள போக பொருள்களை விரும்பினாலும் சரி, பகவானுடைய சரணாரவிந்தங்களை விரும்பினாலும் சரி, அதை ஒரே வழியில் நேர் வழியில் செல்லுமாறு பழக்குது. ஆகவே கட்டுக்கடங்காமல் திரியக்கூடிய நம்முடைய மனத்தை ஏகாக்கிருத்தமாக, அதாவது பகவானுடைய திருவடியையே சரணமடையுமாறு பற்றும்படி செய்யக்கூடியதுதான் இந்த அலங்காரத்தின் நோக்கமாகும். ஆகவே நம்முடைய மனித மனமாகிய குதிரையை அடக்கி அதை அழகாக கடிவாளமிட்டு பகவான் தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நம்மை அவனுடைய திருவடிகளையே பற்றும்படியான வைராக்கியத்தோடு நடக்க வைப்பதுதான் இந்த குதிரை வாகனத்தின் நோக்கமாகும். இன்று நம்முடைய அனந்த பத்மநாப சுவாமி அப்படிப்பட்ட அற்புதமான குதிரை வாகனத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருளினார். இதை குறித்த அற்புதமான செய்தி ஒன்று உண்டு. இந்த குதிரையின் 4 கால்களும் அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4ஐயும், அதனுடைய 2 காதுகள் ஞான காண்டம் கர்ம காண்டமாகும். அதனுடைய 2 கண்கள் பரஜானம் அபரஜானமாகும். அதனுடைய முகமும் வாளும் விதிவிலக்கு என்பதாகவும், அதன் உடலில் மின்னக்கூடிய அணிகளானது ஆகமங்கள், சதங்கையும் கிண்கிணியும் மாலை சிலம்பும் மந்திரங்கள், கடிவாளம் என்பது பிரணவம். இப்படிப்பட்ட குதிரை 6 வகை புறச்சமயங்களாகிய சேனைகளை வேருடன் அழித்ததற்கேற்ற வெற்றியையும், பிரம்மனது முகங்களாகிய லாயத்தையும், அண்ட கோடிகளாகிய குதிரையின் மேல் ஏறி சிவபெருமான் போர் வீரராக
தொண்டர்களுடைய பாசக்கயிறு இற்று வீழும்படி எழுந்தருள்கின்றார் என்று சிவபுராணம் கொண்டாடுகின்றார். இந்த குதிரை வாகனத்தில் பலவித சிறப்பம்சங்கள் உண்டு. தேரெழுந்தூரில் எழுந்தருளி இருக்கக்கூடியதாகிய தேவாதிராஜன் அலங்காரத்தை தான் இன்று நாம் ஊஞ்சல் அலங்காரமாக பார்க்கின்றோம். இந்த பெருமானுக்கு என்ன ஒரு அற்புதமான அலங்காரம் என்றால், பெருமாள் எப்பொழுதும் குதிரையின் மீது ஏறி செல்லும் அலங்காரத்தில் அவனுடைய முழு வடிவழகையும் ரசிக்க முடியவில்லையாம். அதனால் தேரெழுந்தூரில் குதிரையின் பக்கவாட்டில் பெருமாள் அமர்ந்தருளி தன்னுடைய முழு அலங்காரத்தையும் பக்தர்கள் தரிசிக்கட்டும் என்பதற்கேற்ப காட்சியளிப்பார். இந்த குதிரை வாகனத்தில் பல கோவில்களில் கோணவையாளி என்னும் சிறப்பு சேவையானது கொண்டாடப்படுகின்றது. குதிரை வாகனத்தில் ஏறிக்கொண்டு பெருமாளானவர் இப்படியும் அப்படியுமாக குதிரை வளைந்து வளைந்து செல்வது போல செல்லக்கூடிய அந்த அற்புதமான சேவைக்குத்தான் கோணவையாளி என்கின்ற அற்புதமான பெயர். பலவித கோவில்களில் பகவான் குதிரை வாகனத்தில் மேலேறி நம்மை எல்லாம் ரட்சித்துக் கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் அனுபவித்திருப்போம். அப்படி ஒரு அற்புதமான திருவீதி புறப்பாட்டில்தான் இன்று நம்முடைய அனந்த பத்மநாப சுவாமி நமக்கும் சேவை சாதிக்கின்றார். இன்றைய ஊஞ்சல் அலங்காரத்தில் எழுந்தருளி உள்ளதாகிய தேவாதிராஜனை பற்றி இப்பொழுது நாம் காண்போம். இந்த திருத்தலம் தேரெழுந்தூர் என்ற தற்காலத்திலும் திரு அழுந்தூர் என்ற புராண பெயரிலும் விளங்குகின்றது. உபரிச்சிரவசு என்ற மன்னனின் தேர் அழுந்தியதால் தேர் அழுந்தூர் என்றும், திரு என்கின்ற மகாலட்சுமி இங்கே நிலை பெற்று உள்ளதால் திரு அழுந்தூர் என்றும் கூறுகின்றார்கள். பெருமாள் தேவாதிராஜன், ஆமருவியப்பன், கோஷகன் என்ற திருப்பெயர்களோடு கிழக்கு நோக்கி நின்றிய திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார். தாயார் ரக்தாப்ஜ நாயகி என்னும் திருப்பெயர். உற்சவர் செங்கமலவள்ளி தாயார். தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணி. விமானம் கருட விமானம். பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களில் ஒன்றான இந்த கஷேத்திரத்தில் பெருமாளின் எதிரில் நிற்காமல் அவருடைய இடப்பக்கத்திலேயே கரம் கூப்பிய வண்ணம் கருடாழ்வார் நிற்பது இந்த ஊரின் தனிச்சிறப்பு. மூலவரின் வலது பக்கம் பிரகலாதன் கூப்பிய கரங்களுடன் நிற்பது கண்கொள்ளாத காட்சி. இங்குதான் கம்பருக்கு அருள் புரிந்த யோக நரசிம்மருக்கு தனிச்சன்னதி உண்டு. இந்த ஊர் பெருமானின் மீது 45 பாசுரங்கள் பாடிய திருமங்கையாழ்வாருக்கும் தனிச்சன்னதி உண்டு. இங்கே கம்பர் பெருமான் அவதரித்த ஊர் என்பதால் கம்பனுக்கும் கம்பனுடைய மனைவிக்கும் தனிச்சன்னதி உண்டு. ஒரு முறை திருமங்கையாழ்வார் இந்த தலத்திற்கு வருகை தந்து தேவாதிராஜன் என்ற பெயரை கேட்டவுடன் இது இந்திரன் திருக்கோவிலாக இருக்குமோ என்று எண்ணி, எம்பெருமானை தவிர வேறொருவனை நாம் பாடமாட்டோம் என்று கூறி திரும்பிச் செல்ல, எம்பெருமான் ஆழ்வாரின் உடலில் தளர்ச்சி ஏற்படுமாறு செய்து தான் முழுமுதற் கடவுளான திருமாலே ஆதிதேவோ மகாதேவ தேவேஷோ தேவபிருத்குருகு என்ற சகஸ்ரநாமத்திற்கு ஏற்றாற்போல ஆதிதேவனாகவும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் தேவர்களை உருவாக்கியவனாகவும் காத்து ரட்சிக்க கூடியவனாகவும் இருக்கக்கூடிய தேவாதிராஜன் தானே என்று திருமங்கையாழ்வாருக்கு காட்டிக் கொடுத்து களம். இந்திரன் வைரமுடி மற்றும் விமானத்தை கருடனிடம் கொடுத்து எந்த தலத்து பெருமாளுக்கு வேண்டுமானாலும் சமர்ப்பிக்கலாம் என்று கூற, கருடன் வைரமுடியை திருநாராயணத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இந்த கருட விமானத்தை தேரெழுந்தூர் பெருமானுக்கும் அளித்ததாக தலவரலாறு கூறுகின்றது. ஒரு முறை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட, அப்பொழுது உபரிச்சிரவசு மன்னன் பக்ஷபாதம் கருதி தேவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கூறவே, உடனே முனிவர்களுடைய சாபத்தால் அவனுடைய தேரானது இந்த ஊர் திருக்குளத்தில் அழுந்தியது என்பர். மற்றொரு கதையாக, இந்த பெருமானை வழிபடாமல் அவன் வான்வழி சென்ற போது அவனுடைய செருக்கை அடக்க பூமியில் அவனுடைய தேர் அழுந்தியது என்றும் கூறி, அதனால் மன்னன் தனது பிழை பொறுக்குமாறு பகவானை வேண்ட, ஒரே நாளில் அன்று கடைந்த வெண்ணையில் 1000 குடங்களை தன் திருவடிவாரத்தில் அர்ப்பணித்தால் இக்குற்றத்தில் இருந்து வருபடலாம் என்று கூற, ஆணவம் முழுவதும் நீங்காத மன்னன் எத்தனை முயற்சி செய்தும் 999 குடங்களை சேர்க்க முடிந்தது என்றும், தன் இயலாமையை சொல்லி பகவானிடத்தில் சரணடையாமல் யார் என்ன போகிறார்கள் என்கின்ற கர்ப்பத்தோடு ஒரு வெற்றுக்குடத்தை சேர்த்து வைக்க பெருமாள் அனைத்தையும் வெற்றுக்குடமாக செய்தார் என்ற செவிவழி செய்தியும் அர்ச்சகர்களால் வழங்கப்பட்டு வருகின்றது. அவன் ஆணவம் அழிந்து பகவானை வழிபட்ட இந்த நன்னாள் தை மாதம் அமாவாசை என்பதால் ஒவ்வொரு முறையும் ஸ்ரீ ஆமரவியப்பன் அன்று கருட சேவையில் காட்சி தருவது வழக்கமாக உள்ளது. இப்படிப்பட்ட
அற்புதமான தேவாதிராஜன் திருக்கோலத்தில் தான் இன்று நாம் பெருமாளை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்குள்ள உற்சவர் கோசகன், அதாவது பசுக்களை ரட்சிப்பவன் என்பதால் கிருஷ்ணன் இருந்த இடையர் கோலத்திலேயே நமக்கும் காட்சியை அருள்கின்றார். இங்குள்ள தாயார் மகாவர பிரசாதி, செங்கமலவள்ளி என்றும் ரத்தாப்த நாயகி என்றும் கொண்டாடப்படக்கூடியவள். இந்த ஊரில் இன்னொரு அற்புதமான விஷயம் உண்டு. இவ்வூரில் ஆமருவியப்பன் கோவிலுக்கு எதிரே வேதபுரீசன் என்ற பெயர் விளங்கக்கூடிய சிவபெருமான் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சிவபெருமானுக்கும் ஆமருவியப்பனுக்கும் உமையம்மையை நடுமையராக கொண்டு சொக்கட்டான் ஆட்டம் நடைபெற்றதென்றும், உமையவள் ஆட்டத்தில் தன் அண்ணனே வெற்றி பெற்றதாக தீர்ப்பளித்ததால் சிவபிரான் கோபம் கொண்டு பார்வதியை பசுவாக ஆகுமாறு சபித்தார் என்றும், அந்த பசுவின் நிலை நீங்கும் வரையில் தன் உடன் பிறந்தவளை காக்கும் முறையில் எம்பெருமான் ஸ்ரீ ஆமருவியப்பனாக மாறி பசுமை காத்து நின்றான் என்றும் இந்த ஊர் நாமாவளியால் அருளலாம். இப்படிப்பட்ட அற்புதமான பெருமாள் அலங்காரத்தை இன்று ஊஞ்சலில் கண்டு ரசித்தோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். ஸ்ரீ அனந்த பத்மநாபன் திருவடிகளே சரணம்.